பெரியவன் நான் கேக்குறேன்ல சொல்லேண்டி. இல்லாத்தா மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனாலதான் அதுக்கு என்ன போட்டு மாத்தி போட்டா. வாவ், அவங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மேம் அந்த சீன்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு முதல் மரியாதை. சார் எல்லாருக்கும் டைலாக் கொடுக்குறீங்களா சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. நான் ட்ராமா ஆர்டிஸ்ட் சார். எந்த ஊர் அப்படின்னு, கோயம்புத்தூர் சார். அதுதான் அதாவது படம் ஃபுல்லா அவங்க வருவாங்க அவங்க கூட. நான் பாப்பேன் என்னம்மா நீ வாம்மா நீ வாம்மா நீ வா அப்படின்னு. நீங்க அந்த படத்துல நடிச்சீங்களே இந்த படத்துல நடிச்சீங்களேன்னு கேட்கும்போது இதுக்கு இன்னுமும் நம்மளை ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு. இத்தனை வருஷமா நமக்கு கிடைக்கலையே, இப்ப கிடைச்சிருக்கே அப்படின்ட்டு பெரிய அதிர்ச்சி எனக்கு அது. அப்புறம் நின்று பேசும்போது சொல்லுங்க 100 படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. வணக்கம், 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி உங்க 2 பேரையும் சேர்ந்து வந்து ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள வந்து எடுத்திருக்கோம், பட் உங்க கூட சேர்ந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ எஸ், 40 years வெயிட்டிங். ஆமா, அவார்டு வாங்குனீங்க, எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு என்ன சொல்றது பேசுறதுன்னே தெரியாம இருந்தது. ஓகே. ஆமா, அது பொண்ணோட வேற. ஆமா ஆமா, அது எப்படி இருந்தது? அது இதை விட சர்ப்ரைஸா இருந்தது. ஓகே. அவ கூட வாங்குறது. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட் இவ சொல்றதுதான். ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்துட்டு கால் பண்ணி, நான் அப்போ வெளில ஒர்க்ல இருந்தேன். அப்போ எனக்கு கால் பண்ணி கங்க்ராட்ஸ் அப்படின்னாங்க. நான் எதுக்கு கங்க்ராட்ஸ், ஸ்டேட் அவார்டு வந்திருக்கேன். யாருக்கு அப்படின்னு, உனக்கு எனக்கா அப்படின்னு. ஆமா, நான் நம்பல, லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு. சரி, அந்த லிஸ்ட் அனுப்பிச்சாங்க. பட் அந்த லிஸ்ட்ல என் பேர் இருந்துச்சு. ஸோ நம்ம கூட யார் வாங்குறான்னு நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்க்கும் பார்த்தா மேகலான் இருந்தது. மேகலாவா அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். 2017 போட்டுட்டு மேகலா. அப்போதான் வந்துட்டு சரி எதுக்கு ஒரு டவுட்டு. பட் என்ன போகும்போதெல்லாம் வந்துட்டு அம்மாவா இருந்தால் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும்ட்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நினச்சிட்டு போனேன். வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் எந்த தான் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்டேட் அவார்டு வந்துட்டு எல்லாம் பயங்கர ஹாப்பி. அப்புறம் கேஷுவலாக எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அந்த சீரியல் பேர் சொல்லிட்டு நான் கேட்டேன், இந்த சீரியலில் பேசியிருக்கேன் மாட்டேன். ஆமாம் பேசியிருக்கேன் அப்படின்னாங்க. அம்மா உனக்கும் ஸ்டேட் அவார்டுமா? என்ன? ஓகே ஓகே. நிஜமாவாடி? அடி ஆமாம்மா, சத்தியமாம்மா. எல்லாரும் ஒரே ஷாக்கா பாக்குறோம். வீட்டுல 2 ஸ்டேட் அவார்டா வீட்டில் அதுவும் வந்து இந்த அதுக்கப்புறமா இவங்க சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? என்னது நம்மளுக்கு அப்படின்னா எப்படி இருந்தது? எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். இத்தனை வருஷமா நமக்கு கிடைக்கலையே, இப்ப கிடைச்சிருக்கே அப்படின்ட்டு பெரிய அதிர்ச்சி எனக்கு அது. 2017ல பேசினதா? 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது. நான் வந்தது 86ல டப்பிங் கார்டு எடுத்தது. சென்னைக்கு வந்தது 85ல. இப்போ வந்துட்டு 2017ல அவார்டு கிடைச்சிருக்குன்னா அப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆப்வியஸ்லி ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் வந்து அந்த சீரியல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சி இந்த சீரியலில்? அந்த சீரியல் பேர் வந்து தாய் வீடு. டைரக்டர் ஹரிராஜன் தான் டைரக்டர், ப்ரொடியூசரும் அவரே தான். நான் அவரோட சீரியல் நிறையவே பேசியிருக்கேன். அவரோட எல்லா சீரியலும் நான் பேசியிருக்கேன். அந்த சீரியல் ஏதோ எனக்கு நான் பேசின கேரக்டருக்கு கொடுக்கணும்னு தோணியிருக்கும் போல இருக்கு. அது யாருக்காக மேம் ஆக்சுவலாக பேச? மதர் கேரக்டர். ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்காக பேசும்போது அந்த அவார்ட் கிடைச்சிது. ஓகே. நிறைய மதர் கேரக்டர் தான், அதுதான் பேச. ஆனால் உங்கள் பொண்ணு தான் வந்து வில்லிகளாக பேசுகிறாங்க. அவ எல்லாருக்குமே பேசுவா. அதுதான் வில்லி. நாங்களாம் வந்து ரொம்ப நாளைக்கு வெண்பா பாருங்க எப்படிலாம் பேசுறாங்க, அப்புறம் இவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னது ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு, இவங்க வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு தான். குழந்தை ரூபத்தில் கொடூரமா. அதேதான் அதேதான் அப்படிதான் எங்களுக்கும் இருந்தது. மேம் இவங்க வந்து வெண்பாக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? வெண்பாக்கு பேசுறது வந்துட்டு எல்லாரும் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது, உங்க பொண்ணு பேசுறா அப்படின்ட்டு. அப்புறம் இவகிட்ட கேட்டேன், என்னடி வெண்பான்னு ஏதோ ஒரு கேரக்டர் பேசுறியாமே? ஆமாம்மா, நீ பார்த்தது இல்லையா? சொன்னா தானடி தெரியும் அப்படி. அது பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அடிக்டாக உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி உட்காந்து பார்ப்பேன், திட்டிக்கிட்டு இருப்பேன், ஏண்டி இப்படி பண்ணுற, பாவண்டி அந்த கண்ணம்மா, பாவண்டி அந்த கண்ணம்மா, அப்படி பண்ணாதடி இவ்வளோ திட்டிகிட்டு இருப்பேன். நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படி. அப்புறம் என்ன பண்ணுவேன்,
ஏய் நாளைக்கு எபிசோட்ல என்னடி இது மட்டும் என்கிட்ட கேட்காத, சொல்லவே மாட்டா, எந்த ஒரு சீரியல்லையும் சொல்லவே மாட்டா. ஆஹா. அப்படி யாருக்காவது தெரியணும்னா மாத்தி சொல்லிடுவேன். இப்போ ஏதாவது எனக்கே மாத்தி தான் சொல்லுவா. எந்த எபிசோட மாத்தி சொன்னீங்க ஆக்சுவலா அம்மாக்கு? அப்படின்னு இல்ல இப்போ நார்மலா ரேண்டமாவே இப்போ வந்துட்டு என்னடி இப்படி காமிக்கிறாங்க ப்ரோமோல, ஆமாமா செத்துருவாங்க, என்னம்மா செத்துருவான்றார், அம்மா ஓடி போயிருவாளா அப்படின்னு எல்லாமே எங்களுக்கு அம்மா ஷாக்காக இருக்கு. பார்க்கும் போது தான் சொல்லுவாங்க என்னடி இது என்கிட்ட மாத்தி சொன்னேன்னு திட்டுவேன். சரி மேம், இப்போ வந்து உங்க பொண்ணை வெண்பாவை மாத்திருவோமா? மாத்துங்க. இப்போ நீங்க உங்க அம்மா கிட்ட வந்து வெண்பாவா பேசி காட்டணும். என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க? என்ன பேசுறது? வெண்பா பல வருஷம் கழிச்சு வெண்பா அப்படியே உள்ள ஃபரீனா அப்படியே உள்ள போறாங்க ஸ்விங் அப்படின்னு. என்ன கண்ணம்மா, என்னை விட்டு தனியா இன்டர்வியூலாம் கொடுக்கலான்னு நினைச்சல நீ, எப்படி உன் கூடவே நான் வந்தேனா? தெரியாம போச்சு நீ வருவேன்னு. ஆக்சுவலா வந்து மேம் உங்களுக்கு அவார்ட் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய உங்களுக்கு வாட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? இவளுக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே வாங்கியிருக்கா. ஸோ அதனால எனக்கு அது வந்து சர்ப்ரைஸா இல்லை. எனக்கு கிடைச்சது தான் பெரிய சர்ப்ரைஸ். ஓகே, உங்களுக்கு எப்படிமா இருந்தது? அவங்க போய் ஸ்டேஜ்ல அந்த அவார்டு வாங்கும் போது முன்னாடி நீங்க வாங்கியிருக்கீங்க, பின்னாடியே அவங்களும் வந்து கலெக்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அது, இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இப்போ இவங்களை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியுமா? ஸோ உங்களுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ ஆசை வந்தது? அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க உங்களோட? நான் சின்னதுலேருந்தே ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சின்னதுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஊர் கோயம்புத்தூர். அங்கேருந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதுனால எனக்கு அதெல்லாம் ஒரு இதாக தெரியலை. அதுக்கப்புறம் வந்து சித்தி கூட தான் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சித்திங்க வந்துட்டு ட்ராமாவில் நடிக்க வந்தாங்க. அப்போ அவங்க கூட வந்தப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க, நல்லா இருக்கீங்களே, நடிக்கலாம்ல, படத்தில் நடிக்கலாம்லன்னு சொன்னதுக்காக சரி நடித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சான்ஸ் எல்லாம் தேடி போனேன். அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. ஒல்லியாக இருக்கீங்க, குள்ளமாக இருக்கீங்க அப்படிம்பாங்க, குண்டாக இருந்தால் குண்டாக இருக்கீங்கம்பாங்க. நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். ஷார்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப வாய்ப்பு கிடைக்கல, பெருசாக எதுவும் கிடைக்கல. சரி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்குவோமேன்ட்டு நடிக்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன கேரக்டர். அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு முதல் மரியாதை, சிவாஜி சார் கூட. மேம் வாட் மேடம் ஒன் செகண்ட் நிஜமா மேம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மேம்? அந்த படம் வந்து எங்களுக்கெல்லாம் இப்போ கூட யோசித்தாவே அடடா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் அவுட்டோர் போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ பாரதி ராஜா சார் தான். அவருன்னா எல்லாருமே பயப்படுவாங்க பாரதி ராஜா சார்னா. எனக்கு அதை பற்றி தெரியாது, நமக்கு வந்து படத்துலலாம் அந்த தெரியாது. அதனால வந்துட்டு ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டோம். சிவாஜி சார் இருந்தார், படத்தில் தானே பார்த்துருக்கோம். நமக்கு வந்துட்டு அதை பற்றி எதுவுமே இது பண்ணிக்காமல் இருந்தோம். ஒவ்வொரு சீனாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, எல்லா டைலாக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பாரதி ராஜா சார் வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு டைலாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். நான் பாட்டு சும்மாவே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாரு, நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு, சார் எல்லாருக்கும் டைலாக் கொடுக்குறீங்களே சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, நான் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு சார், இப்படி வந்து சும்மாவே நிற்க வச்சுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி டைலாக் கொடுத்தா பேசுவியம்மா, கொடுத்து பாருங்க சார் பேசுறேன்னா இல்லையான்னு. சரி பாட்டு டைலாக் கொடுத்தாரு. டைலாக் கொடுத்து தான் அவரே ஷாக் ஆகிட்டார். எந்த ஊர் அப்படின்னாரு. கோயம்புத்தூர் சார். அதுதான் வெளுத்து வாங்குற அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா ஷார்ட்லேயும் சும்மாவாவது நான் வந்து முன்னாடி நின்றுக்கணும், எல்லா சீன்லேயும் இருப்பேன் நான். அந்த மாதிரி அதுதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மேம் அதுக்கப்புறம் ராமராஜன் சார்து மருதானின்னு ஒரு படம், அதில் சோபனா மேம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான். சுந்தர்ராஜன் சார் படம் பண்ணியிருக்கேன், மனோபாலா சார் படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கேப்டன் சார் கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன் நான். அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோபனா, ராதிகா மேம், இவங்க எல்லாருக்கூடையுமே நான் நடிச்சிருக்கேன். மேம் இப்போ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான். ஆமாம், முக்கியமான ஃப்ரெண்டே நீங்கள் தான். ஆமாம். அதில் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா எதுவாக இருக்கும்? எனக்கு எல்லாருக்கூடையும் நல்லா பேசுவேன். ஸ்பாட்டில் எல்லோரும் நல்லா பேசுவாங்க. எனக்கு கொடுக்குற வேலையை நான் கரெக்டாக முடிச்சிடுவேன், அவ்வளோதான். அண்ட் வந்து ஆக்டிங்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அப்புறம் நின்று பேசும்போது சொல்லுங்க 100 படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம். ஆமாம், பண்ணியிருக்கேன், 100 படம் இருக்கும். இப்போ இந்த டைமில் நாங்களாம் மீடியா வரணும் அப்படின்னும் போதே நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. லைக் அந்த டைமில் நீங்கள் எப்படி மேம் மேனேஜ் பண்ணீங்க ஃபேமிலியை? ஸோ எப்படி கன்வின்ஸ் பண்ணி வந்தீங்க மீடியாக்குள்ளே சினிமா அப்படிங்கும் போது? வர சொன்னாங்க,
வாய்ப்பு கேட்டேன். சரி நல்லா நடிக்கிறேன்னாங்க, கூப்பிட்டாங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. எனக்கு அதை பற்றி அப்போ ஒன்றும் தெரியல. நடிக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் அப்படிதான் இப்போதான் தெரியுது, நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிங்களே இந்த படத்தில் நடிச்சிங்களேன்னு கேட்கும்போது இருக்கு இன்னுமும் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் போனா கேட்பாங்க உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் யோசிப்பேன் இத்தனை வருஷமாவா ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாரும் கேட்பாங்க, அப்போ ஒல்லியா இருந்தீங்க ஆனால் உங்கள் முகம் மட்டும் அப்படியே இருக்கு. நீங்க சொல்லுங்க மம்மியோட எந்த படம் உங்களுக்கு பார்த்து வாவ் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு? என்ன படம் பேர் தெரியல. ஒரு வடிவுக்கரசி வடிவுக்கரசி இல்ல. வேற என்ன? இது சின்ன தம்பி பெரிய தம்பி காந்திமதி அம்மா காந்திமதி தலை அவங்க. பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். என்னடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணு பார்க்க வரேன் நாங்களே வந்தாங்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னாங்க. ஆமாத்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, அப்படி மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்லாத்தா மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் எங்கள் ஆத்தா போட்டு நான் அடின்னு அடிச்சு போட்டா அப்படிம்பேன். ஏண்டி மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு உங்கள் ஆத்தா அடிச்சா? இல்லாத்தா வந்திருந்த கூட்டத்திலேயே மாப்பிள்ளையோட அப்பந்தான் நல்லா இருந்தேன், அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னது எங்கள் ஆத்தா அடிச்சு போட்டா அப்படி. இது உனக்கு இன்னும் அடிக்கணும்னு அவங்க என்ன போட்டு அடிப்பாங்க. ஓ ஓகே ஓகே நைஸ். இப்போ என்ன ஞாபகம் வாவ் அவங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மேம் அந்த சீன்ல. ஸோ வேற எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப இதை தாண்டி இன்னொன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது? நிறைய எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஏதாவது ஒரு படம் ரேண்டமா பார்க்கும்போது அம்மா என்னம்மா நீ நடிச்சிருக்க? ஆமாடி நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது எந்த இது எடுத்தாலும் அம்மா என்னம்மா நீ இங்க இருக்க. ஆமா நான் இப்போ அந்த அளவுக்கு படம் பாக்குறது இல்லைன்னு தெரியல. Time இல்ல. அப்பெல்லாம் அப்பெல்லாம் பார்க்கும் இந்த மெல்ல திறந்த கதவு தானே மேலே திறந்தது கதவுல அமலாக்கு அமலாக்கு ஃப்ரெண்டா, அதாவது படம் ஃபுல்லா அவங்க வருவாங்க அவங்க கூட. நம்ம என்னம்மா நீமா அம்மா நீமா அம்மா நீமா அப்படின்னு. அம்மன் கோயில் கிழக்காலையில் ராதிகா இது ராதாமா ஃப்ரெண்டாக வருவேன். ஓகே. அப்புறம் காதல் பரிசில் அம்பிகா அவங்களுக்கு பிஏவா வருவேன். இந்த மாதிரி நிறையா. அதே மாதிரி வந்து ஸோ நடிச்சுட்டே இருந்தீங்க. இந்த கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதில் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். நான் கேட்டுட்டே இருப்பேன் எங்க அப்பா கேட்டுப்பேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.